வணக்கம். தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலில். இன்றைக்கி அவல் புட்டு செய்ய போகிறோங்க. சிகப்பு அவலில் நம்ம செய்கிற இந்த புட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க சிகப்பு அவல் புட்டு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். முதல்ல நான் இந்த சிகப்பு அவல் வாங்கியிருக்கேங்க. இந்த மாதிரி திக்கான அவல் தான் தேவைப்படும். இதுதான் நல்லா இருக்கும். ரொம்ப சுத்தமாக ஃப்ரெஷ்ஷாக இருந்த அவல்னால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எந்த ஸ்மெல்லும் அதில் வராது. நல்லா சுத்தம் பண்ணி 2 முறை நம்ம கழுவி எடுத்துக்கணுங்க. தண்ணிலாம் இல்லாமல் வடிகட்டி வச்சுக்கலாம். ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கலாங்க. நம்ம தண்ணி சேர்த்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கணும். இப்போ இட்லி தட்டை வச்சுட்டேன் நான். அது மேலே இந்த தட்டை வச்சுட்டு அவலெல்லாம் அது மேலே போட்டு வேக வைக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்களும் வேக வச்சு எடுத்துக்கணும். இது 2 நிமிஷம் வெந்தால் போதும். ரொம்ப அதிகமாக வேக வச்சாலும் நல்லா இருக்காது. கரெக்டாக 2 மினிட்ஸ் போதுங்க, நல்லா வெந்து வரும். இப்போ 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள். இப்போ மூடி திறந்து பார்க்கலாம். பாருங்கள், கரெக்டாக வெந்திருக்குதுங்க. நீங்களும் இந்த மாதிரி தொட்டு பார்த்து வெந்துருச்சுன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ அவல் புட்டை நான் தட்டில் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான தேங்காயை துருவி சேர்த்துக்கலாம். ஏலக்காயும் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கேங்க. இதை இது மேலே நல்லா போட்டு கலந்து விட்டுடலாம். இது சுட சுட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் நிச்சயமாக இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக, நம்மளுக்கு டைமே இல்லாத போது ஒரு ஹெல்த்தியான ஃபுட் நம்ம சாப்பிட்ணுன்னு நினச்சோன்னா இந்த மாதிரி ஒரு டிஃபனை நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அவல் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க, அப்போ தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ப்ரௌன் சுகரோடு இது சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியோடு மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.